சார் என் பேர் வந்து ரவி. நான் வந்து கட்டபொம்மன் தெரு 13ஆம் நம்பர் வீட்டில் இடத்த வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு சுமார் உள்ள இடத்த 2008 பழவந்தாங்கல் சரவணன் என்பவரிடம் 2008 இந்த இடத்த வாங்கினேன். வாங்கிட்டு 20 வருஷமாக பாதுகாத்து வந்துட்டுருக்கேன். இந்த இடத்த வந்து ஒருத்தர் மற்றவங்களாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக என் கட்சி சார்பாக உள்ள மாவட்ட வட்டம் இங்கே பகுதி செயலாளர் அவங்கள பார்க்கறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனேன். நான் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் அது வந்து கொடுக்குற ஐடியா இல்லை. சரி, ஒரு அட்வான்ஸ் 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் சரி கொடுக்குற ஐடியா இல்லைன்னு சொல்லியும் கேட்கல. சரி வாங்கிட்டு நான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன். மீதி வந்து 31ஆம் தேதி ஜனவரி 36ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் வீட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்தா, வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு தான் இடம் இல்லாமல் இருக்கிற மாதிரி, நம்ம தானே வீடு இடம் இல்லாமல் வாடகை வீடுன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஏன் கொடுத்தீங்க, அவங்களுக்கு அட்வான்ஸ் ஏன் வாங்கினீங்க, முன்னே போய் திருப்பி கொடுங்கன்னு 2 நாள் கழிச்சு சொல்லி நான் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். அவங்க வாங்காமல் ஒரு 2 மாதமாக என்னை வந்து வாங்காமல் இழுக்கடிச்சாங்க. அது பிறகு நான் என்ன செய்தேன், திரும்பவும் சரி சொல்லி அவர் பகுதி செயலாளர் துணை செயலாளர் என்ன சொல்லி, அது பிறகு வட்ட செயலாளர் என்ன போய் சொன்னேன். அது கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டார். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தரேன் 4 நாள் கழிச்சு வாங்க, அம்மா காரியம் முடியட்டும் வாங்கன்னு சொன்னாங்க. நான் போய் டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க, தரேன்னு சொல்லலை. அதுக்கிடையில் வந்து மகளிர் அணி இந்த பகுதி செயலாளர் சொல்லி மகளிர் அணி சரஸ்வதின்றவங்க வந்து என்னென்னு இடத்த எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. நான் யாருக்கும் தரலம்மா, இந்த இடம் வந்து எனக்கு வேணும் வீடு கட்டுறதுக்கு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிவிட்டு எங்கள் அம்மா இறந்ததுனால நான் காரியத்துக்கு எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இங்கே வந்து குறுக்க வந்து கல் போட்டிருந்தாங்க. இங்கே இருக்கிற டேங்க்கு வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கேட்டாங்க. இங்கே இருக்க இடமே இல்லை டேங்க் வைக்கிறதுக்கு, இடம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க கேட்டது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது வந்து நான் இந்த இடத்த வந்து எல்லாருக்கும் நானே கூட இருந்து வச்சு கொடுத்தேன். தண்ணி டேங்க்குக்காக வச்சு கொடுத்தது. அது என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து அந்த டேங்குகளில் இருக்கிற இடத்த எல்லாமே வந்து இப்போ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. சரஸ்வதி மகளிர் அணி இருக்குங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி என் இடத்த வந்து எனக்கு மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன கட்சியில் இருக்கீங்க? நான் வந்து திமுகவில் 1984 உறுப்பினராக இருக்கேன். என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா, நான், என் புள்ள இளைஞர் அணியில் இருக்கிறான். அவன் இளைஞர் அணி தொழில்நுட்பத்தில் இருக்கிறான். எல்லாம் வந்து நாங்கள் 3வது தலைமுறையாக நாங்கள் கட்சியில் இருக்கிறோம். கட்சியில் இருந்து அவங்களுக்கும் தெரியும் நான் கட்சியில் இருக்கிறேன். இது மாதிரி தலைமை கழகம் வரைக்கும் போகணும்னு தெரியும். இருந்தால் என்னுடைய இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. யார் பண்ணது? கட்சிக்காரங்க வந்து இங்கே இருக்கிற மகளிர் அணி சரஸ்வதின்றவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க திமுகவை சேர்ந்தவங்க, திமுக மகளிர் அணி. அவங்க வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. என்னை கேட்காம கொள்ளாமல் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் மீறி வந்து பண்ணியிருக்காங்க. என் இடத்த வந்து மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.